ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பீகார் தேர்தலில் பாஜக காங்கிரஸ் கூட்டணிகளின் கணிசமான வாக்குகளை பிரித்து இரு கூட்டணிகளையும் தோல்வியடைய வைப்போம் என்று ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தேசிய அரசியலின் போக்கை தீர்மானிக்கும் இந்தி பிராந்தியங்களில் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து மிகப்பெரிய மாநிலமான பீகாரில் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது. பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ளது. காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி எதிர்முனையில் போட்டியிடுகிறது. இவற்றுக்கிடையே தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து வந்த பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் எனும் புதிய கட்சியை தொடங்கி பீகார் தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறார். பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் இரு பிரதான கூட்டணிகளின் வாக்குகளை பிரித்து பெரும் ஆட்டக்குலைப்பு சக்தியாக திகழ்வார் என்று புதிய தலைமுறை சில வாரங்களுக்கு முன்பு செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தி ஹிந்து நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் கிஷோர் அவை உறுதிப்படுத்தியுள்ளார். இரு கூட்டணிகளின் வாக்குகளையும் பிரித்து பீகாரில் ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடுவோம் என்று அவர் கூறினார். பீகாரில் இரு பிரதான கூட்டணிகளில் உள்ள கட்சிகளின் ஒட்டுமொத்த வாக்கு விகிதம் 72 விழுக்காடு. இதன் பொருள் இரண்டு கூட்டணிகளுக்கும் வாக்களிக்க விரும்பாத வாக்காளர்களின் விகிதம் 28 விழுக்காடு. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணிக்கு செல்லும் தலா 5 விழுக்காடு வாக்குகளை ஜன்சுராஜ் கட்சி பிரித்தால் கூட கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வாக்குகள் இரு கூட்டணிகளுக்கும் செல்லாது. இதன் மூலம் பீகாரில் இரண்டு பிரதான கூட்டணிகளின் ஆதிக்கம் முடிவுக்கு வரும் என்று பிரசாந்த் கூறினார். ஆனால் பிரசாந்த் கிஷோரின் கணக்கு முழுமையாக பலித்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் என்றும் ஆட்சி அமைக்கும் கூட்டணிக்கு ஜன்சுராஜ் கட்சி ஆதரவளிக்க வேண்டிய சூழலே ஏற்படும் என்றும் பீகார் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.